கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Nahum chapter 1 verse 15. No more will the wicked invade you. They will be completely destroyed. நாகும் 1:15 துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். In life, we all face times when it feels like evil is prevailing, whether in the form of personal struggles, injustice in the world, or forces behind your control. நாம் வாழ்க்கையிலே அநேக வேளையில் தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது அல்லவா? ஒருவேளை அது தனிப்பட்ட போராட்டமாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள அநியாயங்களாக இருக்கலாம், அல்லது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவது இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம துஷ்டனாகிய சத்ரு சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வழி தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் நம் யூத ராஜசிங்கமாகிய கர்த்தரை நம்ம சேவிக்கிறபடியால் எந்த துஷ்டனும் நம்மளை அணுகவே முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை துஷ்ட மனிதர்களாக அல்லது ஒரு சில சூழ்நிலைகளாக பல விதமான போராட்டத்தில் நெருக்கத்தின் வழியாக நீங்க கடந்து வந்திருக்கலாம். அவர்கள் மூலமாக ஏற்பட்ட துஷ்டத்தின் கிரியைகளினாலே பல இழப்புகளை, பல சோர்வுகளை, பல விதமான நெருக்கத்துக்கு மத்தியில நீங்க வந்திருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார், துஷ்டன் இனி உங்க வழியாக வருவது இல்லை என்று. அவர் முழுவதும் சங்கரிக்கப்படுவான் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. He will be completely destroyed என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலிருந்து இம்மட்டும் நீங்க கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளும், துஷ்டன் மூலமாக உங்க வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா போராட்டத்திலையும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ், ஒரு ஃப்ரீடம், ஒரு பீஸ், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க தைரியமாக இதை ப்ரொக்ளைம் பண்ணி, இதை கிளைம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது யார் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும் என்று கர்த்தரோட பெயரில் நீங்கள் பற்றுதலாக இருக்கும்போது நிச்சயமாக எந்த துஷ்டனும் இனி உங்க வழியாக கடந்து வருவதில்லை. பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலேயே ஆமோன் என்கிற ஒரு துஷ்ட மனிதன், அவன் அந்த யூதர்களை எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக பல திட்டங்களை அவர் போட்டுக்கொண்டிருக்கிறார். இதை அறிந்த எஸ்தரும் மொர்தேகாவும் அவர்கள் அந்த யூதர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து 3 நாட்களாக கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோட தண்ணீர் கூட அருந்தாமல் அவங்க ஜெபத்துல இருக்கிறாங்க. இதன் விளைவாக என்ன ஆகிறது? இந்த ஆமோன் பல திட்டங்களை செய்து அவன் எப்படியாவது மொர்தேகாவை தூக்கிலிடுவதற்காக அவர் ஒரு தூக்கு மரத்தை அவர் வீட்டுக்கு பின்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது எஸ்தருக்கும் மொர்தேகாவுக்கு கிடைத்தபடியால், ராஜாவின் கண்களிலே கர்த்தர் கிருபை பாராட்ட கிருபை செய்தபடியால் அந்த தூக்கு வைத்த ஆமோனே அந்த தூக்கிலே இடப்பட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? துஷ்டன் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டான் அல்லவா? இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில உங்களை பின்தொடர்ந்து வருகிற துஷ்டமான காரியங்கள், சத்ருவின் கிரியைகள், சத்ருவானவன் போராட்டத்தை கொண்டு வந்து உங்கள் சமாதானத்தை, அமைதியை, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை எந்தெந்த காரியத்தெல்லாம் தடைப்பட்டு வந்தானோ இந்த நாளிலே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டளையிடுகிறார். முற்றிலுமாக அவன் சங்கரிக்கப்படுவான். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? Whatever trials we face, God's justice will prevail. The enemy may seem powerful, but God's victory is certain. This is not just a promise of judgment, but a promise of deliverance, a declaration that God's people will experience freedom and peace in this perfect timing. So இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தவே, அப்பா, துஷ்டன் அவங்க வழியை கடந்து வராதபடி கர்த்தவே, அவங்க வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மைகளை அப்பா, எல்லா சமாதான குலைச்சல்களை மாற்றி கர்த்தர் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை நீர் செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தவே. ஒரு பெரிய மாற்றத்தை காண கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.